ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு சித்ராஸ் குக்கிங். இன்றைக்கி வரகரிசியில் பிரியாணி ரெசிபி பார்க்க போகிறோங்க. வெஜ்ஜு பிரியாணி. இன்றைக்கி சோயாவும் பச்சை பட்டாணியும் வச்சு வெஜ்ஜு பிரியாணி வந்து செய்திருக்கேங்க. இது தண்ணி வந்து கரெக்டான அளவில் வச்சோம் அப்படின்னா தான் நம்மளுக்கு இந்தளவுக்கு உதிரியாக கிடைக்கும். சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. நம்ம வரகரிசியை சாதமாக வடிச்சிட்டு குழம்பு வச்சு சாப்பிட்றத விட இந்த மாதிரி வெஜ்ஜு பிரியாணியாவோ இல்லை வெரைட்டி ரைஸோ நம்ம செய்து சாப்பிடும்போது டேஸ்ட்டு அந்தளவுக்கு அருமையாக இருக்குது. இது செய்முறை எப்படின்றத பார்க்கலாங்க. இப்போ வரகரிசி, குதிரைவாலி அரிசி இதெல்லாம் பார்க்குறதுக்கு நம்மளுக்கு ஒரே மாதிரி தெரியுங்க. சாமரிசி கூட நம்மளுக்கு எல்லாம் ஒரே மாதிரி தான் தெரியும். கலர் மட்டும் கொஞ்சம் வித்தியாசப்படுங்க. தண்ணியில் வந்து வரகரிசியை நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன். நான் வந்து 1/4 கிலோ அளவுக்கு எடுத்துருக்கேன் வரகரிசி. ஊற வச்சுட்டு நல்லா தண்ணி ஊற்றி கழுவி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சாச்சுங்க. இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தலாம். வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், ஒரு லெமன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பட்டாணி வேக வச்சு எடுத்துக்கிட்டாங்க. மில் மேக்கர் சுட தண்ணியில் போட்டு நல்லா ஊற வச்சு எடுத்தாச்சு. கறி மசாலா ஜாமான் எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு பிரியாணி பவுடர், காரத்தூள் இது ரெண்டும் தேவை. இப்போ ஸ்டவ்வில் வந்து நல்லா அடிகனமான ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. நான் ஒரு கடாய் வச்சுருக்கேன். அதில் ஆயில் வந்து ஒரு 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேங்க. நெய் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குங்க. நெய் சேர்க்கும் போது பிரியாணியோடைய டேஸ்ட்டு வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ ஆயில் வந்து ஹீட் ஆனதுக்கு பிறகு பட்டை, லவங்கம், கிராம்பு, பிரிஞ்சி இலை, சோம்பு இதெல்லாம் போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கு பிறகு நம்ம வந்து ஆனியனை சேர்த்துக்க போகிறோம். பிரியாணிக்கு எப்போவுமே ஆனியன் கட் பண்ணும்போது நீட்டாகவே கட் பண்ணி போடுங்க. அப்போ தான் அதனுடைய டேஸ்ட் வந்து நல்லாவே இருக்கும். நீங்கள் ஆனியனை கூட நீட்டாக கட் பண்ணால் எப்படி இருக்கும், பொடி பொடியாக கட் பண்ணி சாப்பிடும்போது அது ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். நீட்டாக கட் பண்ணி சாப்பிடும்போது அது ஒரு டேஸ்ட்டில் இருக்குங்க. தெரியாதவங்க நீங்கள் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி நீங்கள் சமையல் செய்து பாருங்கள். உங்களுக்கு அதில் வந்து ஒரு வித்தியாசம் தெரியும். இப்போ பச்சை மிளகாயும் சேர்த்தாச்சுங்க. தக்காளி வந்து பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இந்த 1/4 கிலோ வரகரிசிக்கு ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி தாங்க சேர்த்துருக்கேன். பெரிய வெங்காயமாக இருந்தது அது ஒன்று, பெரிய தக்காளியாக ஒன்று, பச்சை மிளகாய் 2, வெங்காயம் தக்காளி வதங்கிறதுக்கு இப்போது உப்பு சேர்த்துருக்கேன். வெங்காயம் தக்காளி லைட்டாக வதங்கினதுக்கு பிறகு இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூன் சேர்த்து அதுவும் நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ வேக வைத்த பச்சை பட்டாணி, மில் மேக்கர் இது ரெண்டுமே சேர்த்துடலாங்க. இப்போ நான் சேர்த்துருக்கக்கூடிய மில் மேக்கர் பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாக சைஸு. நீங்கள் பெருசு வாங்கினீங்க அப்படின்னா தண்ணியில் போட்டு ஊற வச்சதும் ரொம்பவே பெருசாக இருக்குங்க. அதை வந்து சின்னதாக கட் பண்ணி கூட நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ பிரியாணி மசாலா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேங்க. தயிர் வந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கலந்து விடுங்க. இப்போ கரம் மசாலா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாங்க. காரத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு. காரம் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ நீங்கள் அந்த அளவுக்கு காரத்தை வந்து கூட்டியோ குறைச்சோ நம்ம சேர்த்துக்கலாங்க. இப்போ நல்லா வதங்கி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லாவே வதங்கிடுச்சிங்க. வெங்காயம், தக்காளி, காய் எல்லாமே. இப்போ தண்ணி வந்து இப்போ வரகரிசி, சாமரிசி இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் தண்ணி வைங்க போதும். நம்ம பாஸ்மதிக்கு எப்படி வைப்போமோ சேம் அதே அளவு தான். உப்பு வந்து கம்மியாக இருந்தது, உப்பு இன்னும் கொஞ்சம் சேர்த்துட்டாங்க. தண்ணி நல்லா கொதித்ததுக்கு பிறகு நம்ம வரகரிசி ஊற வச்சோம் இல்லைங்களா, அதை வந்து சேர்த்துடலாம். இதை போடும்போது கூட இதில் தண்ணி வந்து நான் கொஞ்சம் கூட சேர்க்கவே இல்லைங்க. 1க்கு 1.5 அப்படின்ற அளவில் தண்ணி வச்சிங்க அப்படின்னா சாதம் உதிரியாக நல்லாவே வெந்து வந்துடும். பாருங்கள், சாதம் வந்து நல்லா கொதிச்சிக்கிட்டே இருக்குது. இது வேகும் போதே வாசனை வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குங்க. நம்ம ரைஸ் சேர்த்து செய்கிறதுக்கும் இந்த வரகரிசியில் செய்யும்போது நம்மளுக்கு வாசனை கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கும். இப்போ லைட்டாக வந்து லெமனுங்க, புளிப்பு டேஸ்ட்டு பிடிக்கும் அப்படின்றவங்க லெமன் சேர்த்துக்குங்க. அப்படி இல்லைன்னா லெமன் வந்து தேவையில்லை. தக்காளியினுடைய புளிப்பே உங்களுக்கு போதும். பாருங்கள், 10 நிமிஷத்தில் நம்மளுக்கு வரகரிசி வந்து நல்லா வெந்துடுச்சிங்க. இப்போ வந்து தம்மு போட்டுட்டேன். தம்மு போட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணேன். சூப்பரான வரகரிசியில் பிரியாணி வந்து நம்மளுக்கு வெஜ்ஜு பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு தண்ணி தாங்க நம்ம கரெக்டாக வைக்கணும். தண்ணி வந்து 1 கிளாஸ் அரிசிக்கு 1.5 கிளாஸ் தண்ணி வைங்க போதும், கரெக்டாக இருக்கும். இப்போ சூப்பரான வரகரிசி வெஜ்ஜு பிரியாணி நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சிங்க. இது லஞ்ச் பாக்ஸுக்கு தான் நான் செய்து கொடுத்துருந்தேன் பசங்களுக்கு. ரொம்பவே சூப்பராக இருக்குது அப்படின்னு சாப்பிட்டாங்க. கூடவே வந்து ஆனியன் ரைத்தா வச்சுக்கலாம். இந்த வெஜிடபிள் ரைஸுக்கு மீன் வறுவல், முட்டை வறுவல், எறா வறுவல் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அதுக்கு சைடிஷாக வச்சு சாப்பிட்டுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.